அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு கோவில் தான் பார்க்க போகிறோம். எந்த கோவில் பார்த்திங்கன்னா திருவேலாங்காடு. இது வந்து பஞ்ச சபைகளில் ஒன்று. இது ரத்ன சபைன்னு சொல்கிறாங்க. இந்த பஞ்ச சபையில் வந்து மதுரை ஒன்று, திருநெல்வேலி ஒன்று, அதுக்கப்புறமா சிதம்பரம் மெயின் எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி திருவேலாங்காடு இது வந்து ரத்ன சபையாக சொல்கிறாங்க. மொத்த பஞ்ச சபைகளில் இதுவும் ரொம்ப விசேஷமானது. இங்கே வந்து காரைக்கால் அம்மையார் வந்து தலையால் நடந்து வந்து இங்கே மோட்சம் அடைந்ததாக ஒரு ஸ்தல வரலாறு இருக்குது. இந்த இடத்துல ஆலமரம் காடாக இருந்ததுனால இந்த இடம் பேர் வந்து திருவேலாங்காடு அப்படின்னு பேர் வந்தது. இது வந்து சோழர்கள் காலத்திலே கட்டப்பட்டது. இங்கே வந்து சனி தோஷம் ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது. அதை தவிர பார்த்திங்கன்னா மாந்திக்கு வந்து இங்கே வந்து பரிகாரம் பண்ணுறாங்க. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு காலத்தில் இது வந்து ஆலமரம் காடாக இருந்தது பார்த்திங்களா. அப்போ வந்து இங்கே வந்து பேய் பிசாசு ஒரு மாதிரி ராட்சசங்கள் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அரக்க கூட்டம்லாம் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து அதை அடக்கிறதுக்காக பார்வதேவியை காளி உருவமாக எடுத்து இங்கே வந்து அனுப்பிச்சி வச்சாங்க. ஆனால் இந்த ராட்சச கூட்டங்க அந்த காளின்றதுனால கொஞ்சம் உக்ரகமாக இருக்கிறதுனால அவங்க இவங்களோட சேர்ந்து அட்டகாசம் பண்ணி ரொம்பவே மக்களை வந்து துன்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த தேவர்கள்லாம் சிவன்கிட்ட போய் முறையிடுறாங்க. சிவன் வந்து இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வந்து காளிகிட்ட போய் பேசுகிறாங்க. நீ வந்து இவங்கள வந்து சரி பண்ணுன்னு நினச்சா நீயும் அவங்கக்கிட்ட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லுவேன். நம்ம 2 பேரும் ஒரு போட்டி வைக்கலாம். அந்த போட்டியில் வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் பண்ணி அதுக்கப்புறமா டான்ஸ் ஆடுறாங்க. அந்த இடத்துல டான்ஸ் ஆடி அந்த காதில் இந்த கம்பல் எடுத்து மாட்டுவாங்க இல்லையா, அந்த இடம் இதுதான். இதை எடுத்து மாட்டி சிவன் வந்து வெற்றி பெற்றதுனால இந்த இடத்துல வந்து எழுந்துருன்றார். அதை தவிர இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து காளிக்குன்னு ஒரு தனியாக ஒரு கோவிலும் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் அடுத்த ஸ்ட்ரீட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வந்து காளிக்கான கோவில் தனியாகவும் இருக்குங்க. இந்த கோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல தான் நடராஜர் வந்து அபிஷேகம்லாம் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க. காலையில் நாங்கள் போன டைமில் வந்து நடராஜர் வந்து வெளியில் வந்து வீதி உலக போனதுனால நாங்கள் இருக்க சுவாமியை மட்டும் பார்த்துட்டு வந்தோம். பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, ரொம்பவே அழகாக இருந்தது. சுவாமி வந்து 1 மணிக்கு மேலே தான் வருவான்னு சொன்னதுனால நாங்கள் சுவாமி மீதி சன்னதிகள்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இதுதான் வந்து ஸ்தல விருட்சம் ஆலமரம். ஏன்னா இந்த கோவில் வந்து பழைய காலத்து கோவில்னு சொல்லும் போது பார்க்குறதுக்கு ஒவ்வொன்றும் கல்வெட்டுகள்லாம் அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருந்தது. இன்றைக்கி வந்து கூட்டம் வந்து செமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து திருவேலாங்காட்டில் பஞ்ச சபையில் ஒன்றுன்றதால ரொம்ப விசேஷமாக கருதுது. இந்த இடத்துல பயங்கர கூட்டம். நார்மல் டேஸில் வந்தால் இவ்வளோ கூட்டம்லாம் இருக்காது. பட் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நிறையா கூட்டம் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஒவ்வொன்றும் கோபுரமும் அந்த சுற்றி வர பாதைகளும் அவ்வளோ அழகாக இருக்குது. நான் வெளி பிரகாரம் மட்டும்தான் எடுத்தேன். ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோலாம் அலோடு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெளி பிரகாரம் மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது. இங்கே கோவில்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக ரம்மியமாக இருக்குது. இங்கே வந்து காரைக்கால் அம்மையார் வந்து இந்த இடத்துல மோட்சம் அடைந்தாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப சிவபக்தியாக இருந்து சிவன் தான் எனக்கு இதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து தலையால் நடந்து வந்து இது பண்ணாங்க. இந்த இடத்துல வந்து திருவள்ளூரில் சேர்ந்தவங்க இங்கே அன்னதானம் பண்ணுறாங்க. அன்னதானம் வந்து ரொம்ப வருஷம் இந்த இடத்துல வந்து பண்ணுறாங்க. நாங்களும் இந்த இடத்துல வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம். இது வந்து காளி கோவில் சொன்னேன் இல்லையா, காளி கோவில் வந்து இங்கே தனியாக ஒரு பக்கத்தில் அடுத்த ஸ்ட்ரீட்டில் தனியாக ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்திங்கன்னா, எல்லோரும் விளக்கு மொத்தமாக ஏற்றி வச்சு ஒரு லேடிக்கு வந்து உடம்பு ஃபுல்லாக பற்றிடுச்சு. ஆனால் நல்ல காலம் ஒன்றும் ஆகலை, புடவை மட்டும்தான் பற்றிட்டு உடனே எல்லோரும் பார்த்து அணைச்சிட்டாங்க. இனிமேல் தயவு செய்து கோவிலில் விளக்கேற்றும் போது கோவிலில் விளக்கேற்றுறது நல்லது தான், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் விளக்கேற்றுங்க. ஏன்னா இப்போ பாருங்கள், நல்ல காலம் உங்களுக்கு பார்த்து அணைச்சிட்டாங்க, இல்லைன்னா என்ன இருக்கும். அதனால் கோவிலில் விளக்கேற்றும் போது முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஏற்றுங்க. நான் சாமிக்கு விளக்கேற்றணுன்ற பேரில் ஏற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது கிடையாது. அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் விளக்கேற்றுங்க. இங்கே வர வழியெல்லாம் பார்த்திங்கன்னா கடைகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே கடையெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு கோவில் இது. எல்லோரும் கண்டிப்பாக போய் பாருங்கள், நல்லாயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றும் போது ரொம்ப பார்த்து பத்திரமா ஏற்றுங்க. ஓம் நம சிவாய.